ஓகே சார், ரோலிங் சார். விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பு பணியாளர் சங்கத்தோட இப்போ நாங்கள் இங்கே விவசாயிகளாக கூடியிருக்கோம். கறிக்கோழி பண்ணை வச்சுருக்க விவசாயிகள் எங்களுடைய பண்ணை நிலங்களில் நாங்கள் கறிக்கோழி பண்ணை அமைச்சு நிறுவனங்களுக்கு கோழி வளர்த்து கொடுத்துட்ருக்கோம். நிறுவனங்களுக்கு கோழி வளர்க்குறோம் அப்படின்னா நிறுவனங்களுக்கு குஞ்சு தீவனமெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு குறைந்தபட்ச கூலியாக வந்து 650 அப்படிங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிர்ணயம் பண்ணோம். அந்த குறைந்தபட்ச கூலி வந்து கட்டுப்படி ஆகலை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து நிறுவனங்களுக்கு முன்வைச்சு நாங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறுவனங்கள் வந்து காலதாமதப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் 3 வருடம் கடந்து போனதுனால நிறுவனங்களை வற்புறுத்தி நிறுவனங்களோட ஒருங்கிணைப்பு அலுவலகம் அப்படின்னு பிசிசி இருக்குங்க. அந்த அலுவலகங்களை நாங்கள் சென்று கேட்கும்போது அங்கே வந்து எங்களை காலதாமதப்படுத்தி எங்கள் நேர விரையப்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் காத்திருப்பு போராட்டத்துக்கு இறங்கணும். அந்த காத்திருப்பு போராட்டத்தில் வந்து நிறுவனங்கள் வந்து பிசிசி அமைப்பை கலைச்சிட்டதாகவும் இனிமேல் பிசிசி அமைப்பு பேச்சுவார்த்தையில் வராது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து காவல்துறை மூலம் எங்களுக்கு கொடுக்குறாங்க. பிசிசி அமைப்பு வந்து கூலியோருக்கான பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்துக்காது அப்படின்னு. அப்போ இப்போ நாங்கள் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சிருந்ததுனால எங்களுக்கு இந்த 3 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் அறிவிச்சிருக்கலாம், நாங்கள் வேறு மாதிரி மூவ் பண்ணியிருப்போம், அந்த நிறுவனங்களை பேசியிருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அப்போவும் வந்து இது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இப்போ நிறுவனங்கள் வராது அப்படின்னு சொன்னனால நாங்கள் ஒரு போராட்டத்தின் மூலம் தான் இந்த நிறுவனங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி அங்கங்கே பண்ணையாளர்கள் வந்து ஒரு சிறப்பு கூட்டங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மேற்கு கிழக்கு மாவட்டங்கள் 2 இணைஞ்சு இந்த ஒரு சிறப்பான கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து கர்நாடக மாநிலத்தை சார்ந்த விவசாயிகளும் எங்களோட தோல்விடுத்து வந்திருக்காங்க. மற்ற மாநிலங்களும் ஆந்திரா, கேரளா மாநிலங்களும் எங்களோட தோல்விடுத்து நிற்க போகிறாங்க. வர 23ஆம் தேதி அன்றைக்கி உடுமலைக்கு வந்து நம்ம முதல்வர் அவர்கள் வர்றாங்க. முதல்வர்கிட்ட சிறப்பு கூட்டத்தில் நாங்கள் மனு கொடுக்க போகிறோங்க. இது மாதிரி நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு மூலமாக எங்களுக்கு ஒரு தீர்வு கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோரிக்கைகளை வற்புறுத்தி எங்களுக்கு வளர்ப்பு கூலி கட்டுப்படி ஆகலை. ஏன்னா 2020க்கு அப்புறமா 4 தடவை கரண்ட் பில் மட்டும் ஏறிக்குங்க. அது இல்லாமல் விலைவாசி உயர்வும் எல்லாம் கூடியிருக்கு, ஆள் கூடி இருக்குங்க. மற்றபடி நாங்கள் இடுபொருட்கள் மஞ்சள் கறி இதுவும் விலை கூடியிருக்கு. அதனால் தொடர்ந்து இந்த தொழிலை ஒரே கூலியில் நிரந்தரமாக செஞ்சு வர்றதுங்கிறது வந்து எங்களால் இயலாது அப்படிங்கிறது பல தடவை நிறுவனங்களுக்கு வற்புறுத்தணும். நிறுவனங்கள் வந்து எங்களை அலைக்கழிக்கிறதாவே வேலையாக இருந்தாங்க. அதனால் அடுத்த கட்டமாக எங்கள் நகர்வுகள் வந்து அரசாங்கத்தை நோக்கி இருக்கும். மேலும் இந்த ஒற்றுமையை வந்து வலுப்படுத்திட்டு நிறுவனங்களுக்கு வந்து எங்கள் எதிர்ப்பை வந்து ஒரு போராட்டம் மூலமாக ஒரு குஞ்சு இருக்காது அல்லது கோழிகள் ஏற்றாது அது மாதிரி அந்த போராட்டம் மூலமாக நிறுவனங்களுக்கு வற்புறுத்த வேண்டியிருக்கிறதுனால தான் எங்களோட ஒற்றுமையை வலுப்படுத்திட்டு இருக்குங்க. சிறப்பான ஒற்றுமை இருக்குது. இந்த கூட்டம் சிறப்பான நிறைவேறுங்க. அதே மாதிரி எங்களோட ஒற்றுமையின் மூலம் அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்வோம். இப்போ இது வந்து அரசு தலையிட்டு என்ன மாதிரி பண்ணாக்கா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம அரசாங்கம் வந்து இந்த தொழிலை வந்து நெறிமுறைப்படுத்தினீங்க. எங்கே எவ்வளவு பண்ணை இருக்குது, இந்த பண்ணையை சார்ந்த விவசாயிகள் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த பண்ணையை சார்ந்த தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அதே போல் கோழி தொழிலில் சார்ந்த உழவர்கள் எவ்வளோ வர்றாங்க, மற்ற நபர்கள் எவ்வளோ வர்றாங்க, இன்னும் அரசு நெறிமுறைப்படுத்தலை. இதை வந்து நாங்கள் அரசிடம் கோரிக்கையாக வச்சுருக்கோங்க. அரசு நெறிமுறைப்படுத்திட்டு வரும்போது இந்த தொழில் சார்ந்தவங்களோட வாழ்வாதாரம் இதுதான் அப்படிங்கிறது தெரிய வரும்போது அரசாங்கம் எங்களுக்கு தலையிட்டு உரிய தீர்வு கொடுத்தோம். நாங்கள் ஒரு நலவாரியம் கேட்டிருக்கோம். ஏதாவது காப்பீடுகள் இருந்தால், அதாவது விபத்துக்கள் அகால மரணங்கள் வந்து சில விவசாயிகள் சில நேரங்கள் நிகழ்வு. இதில் வந்து 24 மணி நேரம் எங்களோட உழைப்பு போட வேண்டியிருக்கு. மற்ற தொழில் மாதிரி ஒரு 8 மணி நேரத்தில் 12 மணி நேரத்தில் இதில் வந்து விலகி போக முடியாது. ஏன்னா எங்களோட கவனிப்பு வந்து 24 மணி நேரம் இருந்தால் தான் இந்த குஞ்சுகளை பராமரிப்பு வளர்த்து கோழிகளை கொண்டு வர முடியுங்க. அதனால் எந்த நேரம் எங்களோட உழைப்பு இருக்கிறதுனால அதுக்கு வந்து நாங்கள் ஒரு நலவாரியம் கேட்டிருக்கோம். அரசாங்கம் நலவாரியத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம். மேலும் இதில் வந்து இலவச மின்சாரம் கூட கேட்டிருக்கோம். ஏன்னா நெசவாளருக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் இலவச மின்சாரம் இருந்ததுன்னா இது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளில் வெப்ப காலங்களில் வந்து நிறுவனங்கள் கோழிகளை பராமரிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சிரமங்க. தண்ணி கொடுக்கணும், அதுக்கு மின்விசிறிகள் கொடுக்கணும், இது மாதிரியான பராமரிப்புகளை நான் செஞ்சுட்டு இருக்கனால இலவச மின்சாரம் கொடுத்து அரசாங்கம் உதவினாலும் நல்லா இருக்குங்க. அதே போல் அரசாங்கமும் இந்த மாதிரி எங்களுக்குள்ள இருக்கிற சில பிரச்சனைகள் ஏற்கனவே 2013 மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் இருக்கும்போது வந்து அரசாங்கத்தின் மூலமாக தான் நாங்கள் சில தீர்மானங்களை கொண்டு வந்தவங்க. அதையும் கூட நடைமுறைப்படுத்தல இடையூறுகள் நிறைய வந்ததுங்க. அதை நடைமுறைப்படுத்தலை. 2013 சில தீர்மானங்களில் வந்து நாங்கள் இப்போ என்ன அப்படின்னா நிறுவனங்கள் வந்து எங்களை வந்து கொத்தடிமை முறையில் பண்ணையாளர்களை மாற்றிடுச்சு. என்ன அப்படின்னா நிரப்பப்படாத காசோலைகளும் வெற்று பத்திரங்களை வாங்கும்போது பண்ணையாளர்கள் வந்து அதை எதிர்த்து குரல் கொடுக்கறது அப்படின்னா கொஞ்சம் அச்ச உணர்வு இருக்கிறதுனால யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 2013 அந்த நிறுவனங்கள் வெற்றிச்ச காகிதங்களை வாங்கக்கூடாது அப்படின்னு செக் வாங்கக்கூடாது அப்படிங்கிறோம். வெற்று பத்திரங்கள் கையெழுத்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்கோம். மத்திய அரசாங்கம் ஒரு வரைவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் வந்து பண்ணையாளர்கள் வந்து வெற்று சேவைகள் வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறது வற்புறுத்தப்பட்டிருக்கு. இனி கொத்தடிமை முறையில் வந்து பண்ணையாளர்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னா இதையும் வந்து நிறுவனங்களுக்கு புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தையும் நம்ம முன்வைத்து இதை கொண்டு வர போகிறோம். எவ்வளோ விலை கேட்குறீங்க? நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 10 ரூபா கேட்குறோம் ஆதார விலை. அதாவது எல்லாத்துக்கும் பொருளுக்கும் ஒரு ஆதார விலை நிர்ணயம் பண்ணுற மாதிரி எங்களுக்கும் கோழி வளர்க்குறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆதார விலை ஒரு 10 ரூபா நிர்ணயம் பண்ணால் மட்டும்தான் இந்த தொடர்ந்த தொழிலை வந்து தொடர்ந்து நடத்திட்டு வர முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சுங்க இன்றைக்கி. அதனால குறைந்தபட்சம் ஒரு 10 ரூபா கேட்குறோம். அதுக்கு மேலே வந்து நாங்கள் வளர்த்து கொடுக்குறதோட எந்த அளவில் நமக்கு நல்ல ஒரு ஈடுபொருட்கள் கொடுக்குறோம், குறைவான செலவில் வளர்த்து கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஊக்கத்தொகைகள் நிறுவனங்கள் கொடுப்பாங்க. நன்றி சார், ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கீங்க. சூப்பர்.